ரிப்போ ரேட், ரெப்போ வட்டி விகிதம் என்பது மத்திய வங்கியிலே இருந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிலே இருந்து மற்ற வங்கிகள், சாதாரணமான வர்த்தக வங்கிகள் பெறுகின்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி விகிதம். இதை பாலிசி ரேட் என்றும் சொல்வது உண்டு. இப்படி வங்கிகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிடமிருந்து பெறுகின்ற கடன் தொகைகள் பெரும்பாலும் மிக மிக குறுகிய காலத்துக்கான கடனாக இருக்கும். பெரும்பாலும் ஒரே ஒரு நாளுக்காக அப்படி கடன் வாங்கப்படும். இந்த நடைமுறை வங்கிகளின் அவசர தேவைக்காக பயன்படுகின்றது. ரிவர்ஸ் ரிப்போ ரேட் என்பது இதற்கு நேர்மாறானது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற வங்கிகளிலே இருந்து பெறுகின்ற கடனுக்காக கொடுக்கப்படுகின்ற வட்டி விகிதம். பொருளாதார மற்றும் நிதி நிறுவனங்களாலும் ஆய்வாளர்களாலும் உன்னிப்பாக கவனிக்கப்படுவது இந்த ரிப்போ ரேட். இப்படி உன்னிப்பான கவனிப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மற்ற உலக நாடுகளுக்கும் பொருந்தும். உதாரணமாக அமெரிக்காவிலே இந்த வங்கியை, மத்திய வங்கியை ஃபெடரல் ரிசர்வ் என்று சொல்வார்கள். புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை, ரிப்போ ரேட் என்பது வங்கிகள் ஆர்பிஐயிடமிருந்து குறுகிய கால கடன் பெறுவதற்கான வட்டி விகிதம். இந்த வட்டி விகிதம், அதாவது ரிப்போ ரேட், இதற்கு முன்பு 6 விழுக்காடாக இருந்தது. இப்பொழுது நேற்று இந்த வட்டி விகிதம் 6 விழுக்காட்டிலே இருந்து அரை விழுக்காடு குறைக்கப்பட்டு 5.5 விழுக்காடாக ஆகியிருக்கின்றது. இந்த குறைப்பு 0.5%, அதாவது 0.5%. இதை 50 அடிப்படை புள்ளிகள், 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்று கூறுவார்கள். 100 அடிப்படை புள்ளிகள் கொண்டது 1 விழுக்காடு, 1%. எனவே 50 அடிப்படை புள்ளிகள், 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்பது 0.5%, 0.5%. இந்த ரிப்போ ரேட் வட்டி விகிதம் ஏன் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது என்றால், ஒரு நாட்டின் மத்திய வங்கி இந்த வீதத்தை, வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கின்றது. ஆனால் அது அப்படி நிர்ணயிக்கும் பொழுது பல கூறுகளை கண்காணித்து அதன் பிறகு நிர்ணயிக்கின்றது. விலைவாசி ஏற்றம் என்பது ஒரு முக்கியமான கூறாகும். விலைவாசி உயர்வு விகிதம் குறைந்து கொண்டிருக்கின்றது, இனிமேலும் சற்று குறையும் என்கின்ற நிலை வரும்பொழுது அதற்கு ஏற்ப இந்த பாலிசி ரேட் அல்லது ரிப்போ ரேட் குறைக்கப்படுகின்றது. ஆனால் எப்பொழுது விலைவாசி உயர்வு அதிகரித்து கொண்டு வருகின்றதோ, அல்லது இனிமேல் நிச்சயமாக அதிகரிக்கும் என்று ஆர்பிஐக்கு தோன்றுகின்றதோ, அப்பொழுது இந்த ரிப்போ விகிதத்தை அதிகப்படுத்துவார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் விலைவாசி ஓரளவாவது கட்டுக்குள்ளே இருக்கும். இது இப்படிப்பட்ட ஒரு கூற்று உண்மைதானா, ஏன் அப்படி என்பதையெல்லாம் விவரிப்பது இந்த காணொலியின் நோக்கம் அல்ல. அது ஒரு மிக நீண்ட விவாதம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக வட்டி விகிதங்கள் இந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலே இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. சரி, இப்பொழுது இந்த ரிப்போ வட்டி விகிதம் குறைந்திருக்கின்றது. அதனால் வங்கிகள் மக்களிடையே வசூலிக்கின்ற வட்டி விகிதமும் குறையும். இதற்கு மறுபக்கத்தில் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். வங்கிகள் தங்களுடைய வைப்பு நிதியாளர்களுக்கு, அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஹோல்டர்ஸ், அவர்களுக்கு கொடுக்கின்ற வட்டி விகிதமும் குறையும். ஏனென்றால் வங்கிகள் கடன் வாங்கி கடன் கொடுப்பவை. அவை பணத்தையோ செல்வத்தையோ உற்பத்தி செய்கின்ற இடங்கள் இல்லை. சரி, இப்படி வங்கிகள் தாங்கள் கொடுக்கின்ற கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்கும். வீட்டுக்கடன், வாகனத்துக்கான கடன், வெஹிக்கிள் லோன்ஸ், மற்றும் தனிப்பட்ட கடன், பர்சனல் லோன்ஸ், இவற்றுக்கான வட்டி விகிதமும் குறையும். ஆனால் ரிப்போ வட்டி விகிதம் எந்த அளவிலே குறைந்திருக்கின்றதோ அதே அளவிலே குறைந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. உதாரணமாக இப்பொழுது 50 அடிப்படை புள்ளிகள் குறைந்திருக்கின்றது. ரிப்போ வட்டி விகிதம் 6 இருந்து 5.5 ஆகியிருக்கின்றது. உடனே வங்கிகள் தாங்கள் கொடுக்கின்ற கடனுக்கான வட்டி விகிதத்தையும் அதே 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. 15 அடிப்படை புள்ளிகள் நிச்சயமாக குறைக்கப்படும். 20 அடிப்படை புள்ளிகள் அநேகமாக குறையும். மிஞ்சி போனால் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், 25 அடிப்படை புள்ளிகள், அதாவது 0.25%, 1/4 விழுக்காடு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எகெயின், இப்படி வட்டி விகிதம் குறையும் பொழுது அதற்கான முழு பலனும் ஏன் வாடிக்கையாளர்களை சென்று சேர்வதில்லை, ஏன் சென்று சேர்க்க முடியாது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பினால் இந்த விஷயங்களெல்லாம் பற்றி விரிவாக இன்னொரு காணொளி பிற்பாடு வெளியிடுகின்றேன். எனவே இந்த வங்கிகள் மற்றும் வீட்டுக்கான கடன் அளிக்கும் நிறுவனங்கள் தாங்கள் கொடுக்கின்ற கடனுக்கான வட்டி வீதத்தை இப்படி குறைத்து கொள்ளும் பொழுது வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ்,
பயன் பெறுவார்கள். அப்படி கடன் வாங்குபவர்கள் பயன் பெறுவார்கள். இனிமேல் கடன் பெறப் போகின்றவர்கள் மட்டும்தான் பயனடைவார்கள் என்பது இல்லை. ஏற்கனவே கடன் வாங்கி அதற்கான அந்த அதிகப்படி வட்டி விகிதத்திலே மாதத்தவணை இஎம்ஐ செலுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு கூட இந்த பலன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் வாங்கி இருப்பவர்களுடைய நிதி சுமை சற்று குறைவதால் அவர்களிடம் பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும். மேலும் இப்படிப்பட்ட வட்டி விகிதம் குறைவதனால் புதிதாக வீடு வாங்க வேண்டும், அதற்காக வீட்டு கடன் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட சிறிது மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் இஎம்ஐ குறைகின்றது. அதனால் ஊக்கத்தோடு வீட்டுக்கான கடனை வாங்குவார்கள். இதனால் வீடு விற்பனை சற்று அதிகமாகும். பொருளாதாரத்திலே பணச்சுழற்சி சற்று அதிகமாகும். அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் உதவும். அதனால்தான் எல்லா நாடுகளுமே விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்காது என்று தோன்றிவிட்டால் உடனே இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்து விடுவார்கள். அப்பொழுதுதான் பொருளாதாரம் வளரும், பலம் பெறும். இதுவரை கூறியதெல்லாம் நன்கு புரிந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து கூறுகின்றேன். இப்படி இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்தது மட்டுமல்லாமல் நம்முடைய மத்திய வங்கியான ஆர்பிஐ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்பதையும் குறைத்திருக்கின்றது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது சிஆர்ஆர் என்று சுருக்கமாக சொல்லப்படும். இதற்கு ஒரு சிறிய பின்புலம் தேவைப்படுகின்றது, அதை கூறிவிடுகின்றேன். வங்கிகள் தங்களிடம் இருக்கின்ற எல்லா பணத்தையுமே கடனாக கொடுத்துவிட முடியாது, கொடுத்துவிடக்கூடாது. இது ஒரு மிக மிக முக்கியமான நிதி கோட்பாடு. அது ஏன் என்றால் அந்த வங்கியிலே வைப்பு நிதி வைத்திருப்பவர்கள், டெபாசிட் ஹோல்டர்ஸ், ஏதாவது அவசர தேவைக்காக அந்த தங்களுடைய வைப்பு நிதியை வங்கியிடம் திருப்பி கொடுத்து பணம் வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த வங்கியிடம் பணம் இல்லாமல் போய்விடலாம். அப்படியெல்லாம் நடக்க ஆரம்பித்தால் பொதுமக்கள் வங்கிகளின் மீதும் இந்த வங்கிகளின் நடைமுறை சிஸ்டம் மீதும் மிகவும் அவநம்பிக்கை கொண்டு விடுவார்கள். வங்கிகளின் நிதி நிர்வாகம் மிகவும் சீர்கெட்டு போய்விடும். எனவே வங்கிகள் தங்களிடம் இருக்கின்ற எல்லா பணத்தையும் கடனாக கொடுத்துவிட முடியாது. அதற்கு மாறாக அந்த தங்களுடைய மொத்த நிதியிலே ஒரு பகுதியை ஆர்பிஐயிடம் வைப்பு நிதியாக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது தேவைப்பட்டாலும் அந்த வைப்பில் நிதியிலே இருந்து பணத்தை அந்த வங்கிகள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தங்களுடைய அவசர தேவைகளை சரி செய்து கொள்ளலாம், பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதை தவிர ஆர்பிஐயிடமிருந்தும் கடன் வாங்கி கொள்ளலாம். வைப்பு நிதி வைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பொழுது பணம் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு மிக 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 முக்கியமான கோட்பாடு. வங்கிகள் தங்களிடம் இருக்கின்ற பணத்திலே எத்தனை பகுதியை ஆர்பிஐயிடம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அளவுகோல் தான் இந்த சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது நேற்று வரை 4% இருந்தது. இது முழுமையாக 1%, 100 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 3 விழுக்காடாக ஆகப் போகின்றது. இது ஒரே அடியாக ஒரே சமயத்திலே அமலுக்கு வரவில்லை. அதனால்தான் ஆகப் போகின்றது என்று கூறினேன். 25 அடிப்படை புள்ளிகளாக 4 தவணைகளிலே இந்த குறைப்பு நடக்கும். அதாவது முதலிலே 4 விழுக்காட்டிலே இருந்து 3.75ஆகவும், பிறகு 3.5ஆகவும், பிறகு 3.25ஆகவும், அதன் பிறகு 3 ஆகவும் குறைக்கப்படும். இதன் மூலம் வங்கிகள் எவ்வளவு கடன் கொடுக்க முடியுமோ, தங்களால் எவ்வளவு கடன் கொடுக்க முடியுமோ அந்த பணம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் உயரும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. சிஆர்ஆர் இப்படி குறைக்கப்பட்டு இருப்பதாலும் வங்கிகள் இன்னும் சற்று அதிகமாக கடன் கொடுத்து அதன் மூலம் சற்று அதிக லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலும் வட்டி விகிதம் சற்று குறையக்கூடும். அதாவது இந்த நடவடிக்கையாலும் வங்கிகள் தங்களிடம் கடன் பெறுகின்றவர்களுக்கு எவ்வளவு வட்டி விகிதம் வசூலிக்கின்றார்களோ அதுவும் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஓவர் அண்ட் அபவ் த ரிப்போ ரேட் ரிடக்ஷன், ரிப்போ வட்டி விகித குறைப்பினால் ஏற்படுகின்ற வட்டி குறைப்பை தவிர, அதாவது இன்னும் சற்று அதிகமாக. அப்படி நிச்சயமாக இதனால் குறையும், கணிசமாக குறையும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் நாட்டிலே மக்களின் கையிலே, நிறுவனங்களின் கையிலே பணப்புழக்கம் அதிகமாகும். இதை புரிந்து கொள்வது மிக மிக சுலபம்தான். ஏனென்றால் வங்கிகள் இன்னும் தாராளமாக முன்வந்து கடன் கொடுக்கும். 3வது நடவடிக்கையாகவும் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், தங்கத்துக்கு ஈடாக கடன் பெறுகின்ற தொகையும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
தங்கத்தை அடகு வைத்து தங்கத்துக்கு ஈடாக நாம் வங்கிகளிலே கடன் பெறும் பொழுது எவ்வளவு தங்கத்தை ஈடாக வைக்கின்றோமோ அதற்கு ஏற்ப நமக்கு கடன் வழங்கப்படும். இதை லோன் டு வேல்யூ ரேஷியோ என்பார்கள். எல்டிவி, லோன் டு வேல்யூ ரேஷியோ. இந்த எல்டிவி, லோன் டு வேல்யூ ரேஷியோ 80 விழுக்காடு என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அடகு வைத்து ஈடாக வைத்து நாம் கடன் பெறும் பொழுது 1,00,000 ரூபாய் நமக்கு கடனாக கிடைத்து விடாது. அதிலே 80 விழுக்காடு தான், அதாவது 80,000 ரூபாய் தான் நமக்கு கடனாக கிடைக்கும். இதுதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. தங்கத்தின் மதிப்பிலே 80% கடன் கிடைக்கும். இந்த விகிதாச்சாரத்தையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சற்று தளர்த்தி இருக்கின்றது. குறிப்பாக 2,50,000 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு குறைவாக கடன் வாங்குபவர்களுக்கு, அவர்களுக்கு இதுவரை இந்த எல்டிவி, லோன் டு வேல்யூ ரேஷியோ 75 விழுக்காடாக இருந்தது. இப்பொழுது அது 85 விழுக்காடாக உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. அதாவது 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ஈடாக வைத்தால் இதுவரை 75,000 ரூபாய் தான் கடனாக கிடைத்திருக்கும். ஆனால் இனிமேல் 85,000 ரூபாய் வரையிலே கடன் கிடைக்கும். எனவே சிறிய அளவிலே அப் டு 2.5 lakhs, 2,50,000 லட்சம் வரையிலே கடன் வாங்குபவர்களுக்கு, தங்கத்தை ஈடாக வைத்து கடன் வாங்குபவர்களுக்கு இது ஒரு பெருத்த நன்மையை செய்யும். அவர்களுக்கு இப்பொழுது இந்த எல்டிவி ரேஷியோ, லோன் டு வேல்யூ ரேஷியோ 85 விழுக்காடு. 2,50,000 லட்சத்திலே இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்குபவர்களுக்கு இந்த எல்டிவி விகிதாச்சாரம் 80 விழுக்காடாக இருக்கும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் 75 விழுக்காடு தான் கடன் கிடைக்கும். இந்த 3 விஷயங்களையுமே இப்பொழுது சேர்த்து பாருங்கள். அதாவது 1, ரிப்போ வட்டி விகிதம் குறைப்பு. 2, சிஆர்ஆர் அல்லது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைப்பு. 3, தங்கத்தின் மீது கடன் வாங்குபவர்களுக்கு அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ எல்டிவி அதிகரிப்பு. இந்த 3மே ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்யும். நாட்டிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலுக்காக கடன் வாங்குபவர்கள், வீட்டுக்காக கடன் வாங்குபவர்கள், வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக கடன் வாங்குபவர்கள், சுற்றுலா முதலியவற்றில் ஈடுபடுவதற்காக தனிப்பட்ட கடன்கள் வாங்குபவர்கள் என்று இப்படி பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டு செல்லும். அதனால் பொருளாதாரம் மிகப்பெரிய நன்மையை அடையும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். இங்கே நேயர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். பொருளாதார வளர்ச்சி மேம்படும் எல்லாம் சரிதான். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் மானாவாரியாக கண்டதற்கெல்லாம் கடன் வாங்கினீர்கள் என்றால் உங்கள் நிதிச்சுமை பாதிக்கப்படும். நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். யூ வில் பி இன் ட்ரபிள். எனவே தொழிலுக்காக கடன் வாங்குங்கள் அல்லது தேவைக்காக மட்டுமே கடன் வாங்குங்கள். உங்களாலேயே காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்தாலும் அதனால் உங்களுக்கு என்ன பலன்? மற்ற எல்லோரும் வளர்வார்கள், நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் இன்டிஸ்கிரிமினேட்டாக, விவேகம் இல்லாமல், அறிவை பயன்படுத்தாமல் எதையுமே செய்யாதீர்கள். குறிப்பாக கடன் வாங்காதீர்கள். எனிவே, இப்படிப்பட்ட நம்முடைய மத்திய ரிசர்வ் வங்கியின் கோட்பாடுகளினாலே, இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மாற்றங்களாலே இந்திய பொருளாதாரம் இன்னும் சற்று விரிவடையும், நன்கு வளரும் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் இது இந்த ஒரு கோணத்திலே இருந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான். வேறு பல விஷயங்களும் இருக்கின்றன. உதாரணமாக, பெரிய அளவிலே போர் வந்தால் மிகுந்த சிக்கல் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். அதை மறுப்பதற்கில்லை. எனவே சாதாரணமான நிலைமையிலே பொருளாதாரம் வளரும் என்று தான் சொல்ல முடியும். இதனால்தான் பங்குச்சந்தை உற்சாகம் அடைந்திருக்கின்றது. நேற்று வெள்ளிக்கிழமை பங்கு மதிப்பு குறியீடான சென்செக்ஸ் 747 புள்ளிகள், அதாவது சுமார் 0.92% அதிகரித்தது. அதாவது முதலீட்டாளர்கள் வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையோடு மேலும் மேலும் பங்குகளை வாங்கியிருக்கின்றார்கள் என்பதை இது குறிக்கின்றது. மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறுகின்றேன், சாதாரணமான நிலைமையிலே இது பொருளாதார வளர்ச்சிக்கு, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சாதாரணமான சூழ்நிலையிலே மட்டும்தான். அசாதாரணமான சூழ்நிலை வந்துவிட்டால் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். இந்த கணிப்புகள் எல்லாம் முற்றிலும் பொய்யாக கூட போய்விடலாம். அந்த அபாயம் ஒரு கத்தியை போல நம் எல்லோருடைய தலை மீதும் எப்பொழுதும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை மறுப்பதற்கு இல்லை. இதுவரையிலே நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றேன்.
எதை கூறினாலும் எல்லோருக்கும் புரியும்படியாக எளிமையாகத்தான் கூறியிருக்கின்றேன். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்தவரையில் மிகுந்த ஐயம் எழுகின்றது, சந்தேகமாக இருக்கின்றது. சொல்ல வேண்டியதையெல்லாம் சரியாக சொன்னேனா, மக்களுக்கு சுலபமாக புரிகின்ற மாதிரி சொன்னேனா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. நான் எடுத்து சொல்கின்ற விதத்திலே ஏதாவது குறை இருந்தால் இன்னும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். ஏனென்றால் பேசுவது மக்களுக்கு புரியவில்லை என்றால் பேசுவதனால் ஒரு பலனும் இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ இந்த இடத்திலே கமலஹாசன் அவர்களின் நினைவு வருகின்றது. யாருக்கும் எதுவும் புரியவில்லை என்றால் என்ன பேசி என்ன பலன்? எனிவே, இந்த விஷயத்திலே உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதற்கு ஏற்ப இனி வரும் வீடியோக்களிலே என்னை நானே சற்று மாற்றிக்கொண்டு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற, அதாவது தெளிவாகவும் விரிவாகவும் பேசுவதற்கு முயற்சி செய்கின்றேன். இதை மிக முக்கியமானதாக வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். நீங்களும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வாழ்க பாரதம்! ஜெய் ஹிந்த்!